Welcome to video tutorial in tamil.blackspot.com. இந்த tutorial நம்ம பார்க்க போகிறது program using exception handling. exception handling எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரன் டைம் எரரை அவாய்ட் பண்ணுறக்காண்டிது. ஓகேவா, ரன் டைத்தில் ஏதாவது எரர் வந்து ஹேங் ஆகிறத தடுக்கிறதுக்காண்டி அந்த எரர் வந்து முன்கூட்டியே வந்து ப்ரோக்ராமில் என்னென்ன எப்படிலாம் எரர் வரலாம் அதை முன்கூட்டியே கணிச்சு அதற்கு வந்து நம்மளே ஒரு எரர் மெசேஜ் காட்டுற மாதிரி செய்கிறது என்னதுன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது, ப்ரீடிஃபைன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. இப்போ இந்த இதில் டுtorial நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரீடிஃபைன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கிட்டாங்கன்னா சிம்பிளாக நம்ம போடக்கூடியது என்னென்னா ப்ரீடிஃபைன் தான். அதுலேயும் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜீரோ டிவைட் அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம். அதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, இப்போ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட சின்டெக்ஸ் பார்த்தோம்னா இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து கோடிங் எதில் எழுதணும்னா எக்ஸப்ஷன் பார்ட்டில் எழுதணும். ஓகேவா, இப்போ வந்து என்னென்னா அது வந்து என்ன செய்யணும்னா பென் என்ன எக்ஸப்ஷன் தென் அதே மாதிரி எத்தனை எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இந்த எக்ஸப்ஷன் தான் இந்த எரர் தான் வரணும்னு தெரியலனா பொதுவாக நீங்கள் என்ன சொல்லணும்னா அதர்ஸ். இது வந்து சப்போஸ் வந்து எந்த எரர் வந்தாலும் இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, அதர்ஸில் வந்து நீங்கள் கோடிங் எழுதிக்கலாம். ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து நீங்கள் என்னதுன்னா டிஸ்பிளே பண்ண சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஜீரோ டிவைட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம். ஃபைலில் போய் நியூ ex3.sql சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வழக்கம் போல் சர்வரோட அவுட்புட்டை ஆன் பண்ண போகிறோம். டிக்ளேர் பாட் இந்த ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுறனால எக்ஸப்ஷன் பார்ட்டி என்னென்ன செஞ்சுக்கணும், ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்து ப்ரோக்ராம் எண் ஸ்லாஷ். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்னன்னா 2 நம்பரை வந்து டிவைட் பண்ண போகிறோம். செகண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாதுன்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இருந்தால் ஜீரோவால் எந்த நம்பராலையும் என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்படி டிவைட் பண்ணால் அதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ அதை எப்போ வந்து ஜீரோவால் டிவைட் பண்ணுறோமோ அப்போ வந்து ஒரு எரர் மெசேஜ் காட்டுற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். அதாவது ஏவையும் பியும் டிவைட் பண்ணி அதில் சியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து இன்புட் வாங்க போகிறோம். இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். செகண்ட் நம்பர் வந்து 01. இப்போ பி ஈக்குவல் டு 0. தென் எப்போ வந்து பி ஈக்குவல் டு 0 இருக்கோ அப்போ வந்து ஒரு எக்ஸப்ஷன் கால் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், கமாண்ட் என்னன்னா ரைஸ் ப்ரீடிஃபைன், அதாவது 0 டிவைட். இந்த எக்ஸப்ஷன் நம்ம என்ன செய்யறோம்னா கால் பண்ணுறோம் எப்போ செகண்ட் நம்பர் வந்து 0 இருக்கும்போது. எல்ஸ் சி ஏ டிவைட் பை பி. NF
dbms output dot put underscore line divided answer pipeline symbol C. ஸோ நம்ம வந்து என்னென்னா முடிச்சாச்சு. இப்போ எக்ஸப்ஷன் பார்ட்டை வந்து என்ன செய்ய பண்ணணும், ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்து இங்கே இருக்கணும். நம்ம வந்து தப்புன்ட்டோம். இப்போ என்னன்னா டிக்ளரேஷன் பார்ட் வந்து இது மூணுமே எங்கே இருக்குன்னா மேலே இருக்கணும். அடுத்து வந்து என்னன்னா இந்த பார்ட் ஃபுல்லாக பிகின்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸப்ஷன் பார்ட் வந்து எழுத போகிறோம். when ஜீரோ டிவைட் அந்த எக்ஸப்ஷன் வந்து ஆக்டிவ் ஆகுதோ அப்போ வந்து இந்த மெசேஜ் காட்டு. ஓகேவா, அதுக்கு அது அர்த்தம். தென் dbms நம்மளை இந்த இங்கே காட்டுற மெசேஜ் வந்து நம்ம எதுவும் நடக்கலாம். அது வந்து எரர்னு நம்ம சொல்லலாம், இல்லை வந்து ஜீரோ கேனாட் டிவைட்னு சொல்லலாம். இங்கே எது வேணால் சொல்லிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இதை வந்து ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நம்ம ரன் பண்ணால் பரவாயில்ல, வேறவங்க ரன் பண்ணால் இது வந்து என்ன எரர்னு தெரிஞ்சுக்காண்டி இப்போ என்ன செய்ய போனால் ஜீரோ கேனாட் டிவைட் ஜீரோவை வந்து எந்த ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணாது அப்படின்னு காட்டிக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம அடிக்கடி மிஸ்டேக் வருது என்னென்னா லாஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டிங் நம்ம என்ன கண்டிப்பாக நடக்கணும் செமிகோலன் வைக்கணும். அதனால தான் பெரும்பாலும் எரர் வருது. ஓகேவா, இப்போ எக்ஸப்ஷன் பார்ட் முடிச்சாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம், எந்த எரர் வருதுன்னு பார்ப்போம். A2 divided by 1 answer 2. ஓகே, நம்ம செகண்ட் நம்பர் வந்து இப்போ என்ன கொடுக்கலன்னா ஜீரோ கொடுக்கல. சப்போஸ் ஜீரோ கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 4 0 0 cannot divide அப்படின்னு ஒரு மெசேஜ் காட்டிடுச்சு. இதனால் வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு வந்து சிஸ்டம் ஹேங் ஆகாது. இந்த மாதிரி திடீர்னு வந்து ஹேங் ஆகி க்ளோஸ் ஆகாது. ஓகேவா, சப்போஸ் கொடுக்காட்டி அது இன்ஃபினிட் நம்பரை என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், எரர் மெசேஜ் காட்டும். அதாவது ஒரு நம்ம எதிர்பாராத நம்ம கொடுக்காத ஒரு எரர் மெசேஜ் காட்டும். அது தவிர்க்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.